அருமையான முட்டை பப்ஸ் இன்றைக்கி நான் ரெடி பண்ணேங்க. அதோட ரெசிபி இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதோட செய்முறை, தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் முட்டை ஏற்கனவே அவிச்சு பாதி பாதியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக வெங்காயம், மல்லித்தழை, பச்சை மிளகா, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே மசாலா பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ரெடி டு யூஸ் பஃப்ஸ் மாவு. அது ரொம்ப ஈஸியாக ஸ்விக்கியில் கிடைக்கிறது இப்போது. ஸோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். பப்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பேனு மிதமான தீயில் காய வச்சு, நல்ல பேன் காஞ்சதும் அதில் பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை, இஞ்சி பூண்டு விழுது இத்தனையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலரி வதக்கி எடுத்துக்கினேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். கொஞ்சமாக வதங்கி வரணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த மசாலா நல்லா வேகணும். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரும். இப்போது முட்டையை அரை பகுதி நான் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மசாலா பக்கம் முட்டையை திருப்பி வச்சு மசாலாவோட வேக விடணும் முட்டையை. இப்போ முட்டை நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் அது ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பப்ஸ் மாவு ஸ்கொயராக கட் பண்ணி நான் கொஞ்சமாக அதை கையிலேயே தேய்ச்சி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். சென்டரில் அந்த முட்டையோட மசாலாவை வச்சுட்டு பப்ஸ் மாவை பார்சல் மாதிரி மடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இங்கே நம்மளுக்கு அவன் இருந்தாக்கா அவன் ப்ரீஹீட் பண்ணாங்க. ஆனால் ஏர் ஃப்ரையரில் நான் ப்ரீஹீட்டே பண்ணுறதில்ல. ஸோ நான் மடிச்சிருக்க அந்த பார்சல் மாதிரி எக் பஃப்பை எடுத்து நேராக ஏர் ஃப்ரையரில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு மேலே தடவிருக்கேன். 200 டிகிரிஸில் ஒரு 12 நிமிஷம், வித்தின் 9 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ 9 மினிட்ஸ்க்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அருமையாக ரெடி ஆகிடும். இந்த பப்ஸ் எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ நான் ப்ரீஹீட்டெல்லாம் பண்ணுறதுக்கு போகிறதில்ல. இதுதான் ஒரு வரப்பிரசாதம் இந்த ஏர் ஃப்ரையரில். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.